உலகத்திலே நன்மையான விடயங்களுக்கு நாம் முந்திக் கொள்ள வேண்டும் சகோதரிகளே. நன்மையை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும், நாமும் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தீமையை நாம் தடுத்து கொண்டே இருக்க வேண்டும், நாமும் தீமை செய்யாமல் உலகத்திலே நல்லவர்களாக வாழ வேண்டும். இல்லை என்றால் விரைவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் மீது தன்னிடமிருந்த ஒரு வேதனையை இறக்கி விடுவான். பிறகு நீங்கள் அவனை அழைப்பீர்கள், அவன் உங்களுக்கு விடையளிக்க மாட்டான் என்ற கருத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சகோதரிகளே. அதனால் நன்மையான விடயங்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், பாவத்தை விட்டும் நாம் தவிர்த்து கொண்டே இருக்க வேண்டும். பாவம் செய்த நிலைமையில் அல்லாஹ்வை நாம் சந்திக்க கூடாது சகோதரிகளே. பாவம் செய்வதை லேசான ஒன்றாக நாம் கருதி கொண்டு உலகத்திலே பாவத்தின் பக்கம் நமது திசைகள் திரும்பிக் கொண்டே இருக்கிறது. நமது உள்ளங்கள் பாவத்தின் பக்கம் ஆசைப்பட்டவர்களாக பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள் சகோதரர்களே. மௌத்தை மறந்து இருக்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சஹாபி வருகிறார். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களில் நல்லோர்கள் இருக்கும் நிலையிலும் நாங்கள் அழிக்கப்படுவோமா என்ற கேள்வியை அந்த சஹாபி கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், தீமைகள் மிகைத்து விட்டால் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். எனவே பாவம் உலகத்திலே அதிகமாக இருந்தால் நல்லோர்கள் கூட கஷ்டப்படுவார்கள் என்ற கருத்தை தான் அதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் பாவம் செய்யாமல் அல்லாஹ்வை பயந்து உலகத்திலே வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.